ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே வேளையில் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக நுழைய நினைப்பவர்களுக்கான விசா நடைமுறை எளிதாக்கப்படும் என அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்த பேட்டியில், சட்டவிரோதமாக குற்றவாளிகள் அமெரிக்காவில் நுழைவது உள்நாட்டு மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. நான் பதவியேற்ற பிறகு இந்த பிரச்சினைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். முதலில் கிரிமினல்கள் வெளியேற்றப்படுவார்கள். பிறகு மற்ற நாடுகளில் குற்றம் செய்துவிட்டு அமெரிக்காவில் மறைந்திருப்பவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். பிறகு சட்டவிரோத முறையில் வந்துள்ள அனைவரையும் வெளியேற்றுவோம் என தெரிவித்தார். அதே சமயம் அமெரிக்காவில் பணிபுரிய வேண்டும் என பல இளைஞர்கள் கனவுடன் இருப்பதாகவும், இளைஞர்களாக அமெரிக்காவுக்கு வந்த பலர் இன்னும் குடியுரிமை பெறுவதில் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும், ஆயிரக்கணக்கானோர் ஆன்லைன் மூலம் விசா பதிவு செய்து காத்திருப்பதாகவும் கூறினார். சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் குடியேற நினைப்பவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என ட்ரம்ப் தெரிவித்தார்.